கையாலாகாத காங்கிரசிடம் உயர்கல்வித்துறையை ஒப்படைத்தால் நமது பிள்ளைகள் எப்படி கரை சேர்வார்கள் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன? முடித்து கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைகள் பரபரப்பாக நடந்து வரும் நிலையில் தமிழக அரசின் கீழ் 181 அரசு கலை கல்லூரிகளில் 43% இடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் கடும் அதிர்ச்சி அளிக்கிறது என தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக பாஜக தலைவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் காங்கிரசுக்கு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இத்தனையும் கடந்து 18ஆம் தேதியுடன் அரசு கலை கல்லூரிகளுக்கான கலந்தாய்வை நிறைவு செய்ய வேண்டும் என அரசு தெரிவித்திருந்த நிலையில் இடங்கள் நிரம்பாததால் மேலும் சில நாட்களுக்கு கலந்தாய்வை நீட்டித்தும் பாதி இடங்கள் தான் நிரம்பியுள்ளன என்பது உயர்கல்வித்துறையின் உண்மை லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆயிரக்கணக்கில் செலவானாலும் பரவாயில்லை என மக்கள் அரசு கல்லூரிகளை புறக்கணித்துவிட்டு தனியார் கல்லூரிகளை நாடுவது ஆளும் அரசு வெட்கக்கேடு. அது சரி, அடிப்படை வசதிகளின்றி முடங்கி கிடக்கும் அரசு கல்லூரிகளை உடனடியாக ஆய்வு செய்து மேம்படுத்த வேண்டிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் நட்டநடு ரோட்டில் சினிமா பாடலுக்கு புத்தாட்டம் போட்டுக் கொண்டிருந்தால் துறை எப்படி உருப்படும்? அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை எப்படி நடக்கும்? ஏற்கனவே திமுக ஆட்சியில் அதல பாதாளத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த உயர்கல்வித்துறையை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக தமிழக அரசவையில் இடம் கிடைக்காமல் கோமாவில் கிடந்த காங்கிரசிடம் தூக்கி கொடுத்த முதல்வர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் அமைச்சரின் செயல்பாடுகளை கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும். இல்லையெனில் நமது பிள்ளைகளின் எதிர்காலம் மொத்தமாக பாழாக்கிவிட்டு அந்த அறிக்கையாக நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார். கையாலாகாத காங்கிரசிடம் உயர்கல்வித்துறையை ஒப்படைத்தால் நமது பிள்ளைகள் எப்படி கரை சேர்வார்கள் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன? முடித்து கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைகள் பரபரப்பாக நடந்து வரும் நிலையில் தமிழக அரசின் கீழ் 181 அரசு கலை கல்லூரிகளில் 43% இடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் கடும் அதிர்ச்சி அளிக்கிறது என தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக பாஜக தலைவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் காங்கிரசுக்கு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இத்தனையும் கடந்து 18ஆம் தேதியுடன் அரசு கலை கல்லூரிகளுக்கான கலந்தாய்வை நிறைவு செய்ய வேண்டும் என அரசு தெரிவித்திருந்த நிலையில் இடங்கள் நிரம்பாததால் மேலும் சில நாட்களுக்கு கலந்தாய்வை நீட்டித்தும் பாதி இடங்கள் தான் நிரம்பியுள்ளன என்பது உயர்கல்வித்துறையின் உண்மை லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆயிரக்கணக்கில் செலவானாலும் பரவாயில்லை என மக்கள் அரசு கல்லூரிகளை புறக்கணித்துவிட்டு தனியார் கல்லூரிகளை நாடுவது ஆளும் அரசு வெட்கக்கேடு. அது சரி, அடிப்படை வசதிகளின்றி முடங்கி கிடக்கும் அரசு கல்லூரிகளை உடனடியாக ஆய்வு செய்து மேம்படுத்த வேண்டிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் நட்டநடு ரோட்டில் சினிமா பாடலுக்கு புத்தாட்டம் போட்டுக் கொண்டிருந்தால் துறை எப்படி உருப்படும்? அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை எப்படி நடக்கும்? ஏற்கனவே திமுக ஆட்சியில் அதல பாதாளத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த உயர்கல்வித்துறையை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக தமிழக அரசவையில் இடம் கிடைக்காமல் கோமாவில் கிடந்த காங்கிரசிடம் தூக்கி கொடுத்த முதல்வர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் அமைச்சரின் செயல்பாடுகளை கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும். இல்லையெனில் நமது பிள்ளைகளின் எதிர்காலம் மொத்தமாக பாழாக்கிவிட்டு அந்த அறிக்கையாக நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.